வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் FERல் மாணவி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிக்கி 46 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 240 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவின் சக்தி மற்றும் வலிமையின் சின்னமாக உள்ள வழுக்கை கழுகை அமெரிக்காவின் தேசிய பறவையாக அதிபர் ஜோ பைடன் அங்கீகரித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுகவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க கீழ்த்தரமான செயல்பாடுகளில் திமுக அரசு ஈடுபடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக அரசு திகழ்கிறது என விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் காணொலி ஒன்றை வெளியிட்டு மாணவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் அணி திரண்டு வர வேண்டும் என அறைகூவல் விடுத்துள்ளார். தஞ்சையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசும்போது அண்ணாமலையின் பிறவி குணம் மாறவில்லை என்றும் 3-4 மாத காலம் அமைதியாக இருந்த தமிழகத்தில் மீண்டும் தனது குணத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார் என கடுமையாக சாடியுள்ளார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 31ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் பகுதிகளில் வெளிமாநில மற்றும் அரசு மதுபானங்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவர்களுக்கு மதுவிலக்கு போலீசார் போஸ்டர் அடித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் மூணாறில் -2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தட்பவெப்பநிலை நிலவுவதால் ரம்மியமான சூழலை ரசிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் இரவு பணியில் இருந்த பெண் போலீசுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் பும்ராவின் பந்துவீச்சில் ஒரு இன்னிங்ஸில் 2 சிக்சர்கள் அடித்து 2வது பேட்ஸ்மேன் என்ற சாதனையை கான்ஸ்டாஸ் படைத்துள்ளார். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரியில் உள்ள உப்பாடா கடற்கரையில் தங்க வேட்டையில் மக்கள் ஈடுபட்டு நாள் ஒன்றுக்கு சுமார் 3500 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சேகரிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உத்தர் தரிவால் கிராமத்தில் வயல்வெளி ஒன்றில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட DJI Mavic 3 கிளாசிக் ரக ஆளில்லா விமானம் உடைந்த நிலையில் கைப்பற்றப்பட்டு அதில் கடத்தி வரப்பட்ட ஹெராயின் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஜிகிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.5ஆக பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையமான NCS தெரிவித்துள்ளது. கனடா குடியுரிமை விதிமுறையில் நியமன கடிதத்துக்கான மதிப்பெண்கள் இனி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமி பேரிடரின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலோர கிராம மக்கள் கடலில் பால் ஊற்றி பூக்களை தூவி மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டத்தை செயல்படுத்தவும் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. யுக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து 78 ஏவுகணைகள் 106 ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது.
உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.